ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திணை நம் உடலுக்கு துணை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. திணை அரிசியில் ஃபைபர், கால்சியம், அயன் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. திணை அரிசி வச்சு தக்காளி சாதம் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் திணை அரிசி எடுத்துக்கலாம். அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். திணை அரிசி உடம்புக்கு சூடுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சமையல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, பட்டை 2, 1 அன்னாச்சிப்பூ, கிராம்பு 2 சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் இருக்குது. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை இலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி மிக்சியில் இது மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற திணை அரிசியை சேர்க்க போகிறோம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரிசியையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் திணை அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கருக்கு மூடி போட்டுடலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம். இப்போது டைம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக தக்காளி சாதம் நல்லா வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டோம்னா இன்னும் நல்லா சாதம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த சாதம் நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி சாதம் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் திணை அரிசி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.